எல்லையற்ற சக்தி படைத்த ஐயன் ஈசன் நமது ஆத்ம குருவாக இருந்து மர்மக்கலையான இந்த வர்மக்கலையை நமக்கு உணர்த்துவாராக. நம்முடைய மருத்துவ கலையாகிய இந்த வர்மக்கலையை பற்றி தெரியணும் அப்படின்னா இந்த வர்மக்கலையை நமக்கு உள்ளது உள்ளபடி உணர்த்திய சித்தர்களை பற்றின தெளிவு இருக்கும். சித்தர்களுக்கு இந்த ஞானத்தை கொடுத்த அன்னை வாழைத்தாயுடைய ஞானம் இருக்கணும். வாழைத்தாய்க்கு ஞானத்தை கொடுத்த ஐயன் சிவனுடைய இருப்பை பற்றிய தெளிவும் இருக்கணும். இதெல்லாம் நம்ம உணர்ந்தா மட்டும்தான் இந்த வர்மக்கலையை நம்மளால் பயிற்சி செய்யவும் முடியும். மற்றவங்களுக்கு அதை பயன்படும் விதமாக அதை வெளிப்படுத்தவும் முடியும். ஏன்னா இந்த வர்மக்கலை அப்படிங்கிறது சூட்சமம், அதாவது அரூபம், அரு உருவம், உருவம் அப்படிங்கிற 3 தத்துவமும் நிறைந்தது வர்மக்கலை. இதில் அரூபம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கண்ணுக்கு தெரியாது. அரு உருவம் அப்படின்னா கண்ணுக்கு தெரியாது ஆனால் உணர முடியும். உருவம் அப்படின்னா கண்ணுக்கு தெரியும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு இப்போ நமக்கு நோயாளி இருக்கிறாங்க, அவங்கள நம்ம பார்க்கலாம், உடம்பை தொட்டு பார்க்கலாம், அவங்களுக்கு உருவம். அவங்க நம்ம அந்த வர்ம புள்ளிகளில் வச்சு நம்மளுடைய ஆற்றல் அவங்களுக்கு செலுத்துகிறோம் பாருங்க. அந்த ஆற்றலை நம்ம கண்ணால் பார்க்க முடியுமா? ஃபீல் பண்ணலாம். நமக்கு உள்ள இருக்கிற ஆத்ம சக்தியை சரியான அந்த வர்ம வாயில வச்சு உள் செலுத்தும் போது அந்த ஆற்றலை நம்ம உணரலாம். ஏன்னா லைக் ஒரு எலக்ட்ரிக் பவர் மாதிரி நம்ம உணரலாம், பட் ஆனால் பார்க்க முடியாது. இதைத்தான் அரு உருவம்னு சொல்றோம். அந்த ஆற்றலை நாம எங்க இருந்து எடுக்கிறோம் அப்படின்னா நம்முடைய சுய ஒழுக்கம், தியானம், தவம், இறை வழிபாடு, அதுல இருந்து நம்ம எடுக்கிறோம். அந்த இறைவனை பார்க்கவோ எடுத்த எடுப்பில் உணரவோ நம்மளால முடியுமா? அதைத்தான் அரூபம்னு சொல்லு. அப்ப அரூபம் அப்படிங்கிற இறைவனிடம் ஆற்றலை பெற்று அரு உருவம் அப்படிங்கிற பேராற்றலாக அதை ஒன்று திரட்டி உருவம் அப்படிங்கிற நோயாளிக்கு கொடுக்கக்கூடிய கலைதான் வர்மக்கலை. அப்ப நீ வர்ம ஆசானா இருக்குன்னா இந்த 3ஐயும் தெரியணும். இத சித்தர்களுடைய சிந்தனையிலிருந்து சொல்றதா இருந்தா அணுவின் வெடிப்பிலிருந்து வெளிப்படுவது சக்தி. சக்தி திடப்பொருள் ஆவதுதான் உருவம். நல்லா புரிஞ்சுக்கோ. அணு, நீ எத்தனை வரை படிச்சிருக்கீங்கம்மா? +2. ஐயா? கண்ணையா? 7th. சரி, வாங்கி வைங்க, புரியும். பொதுவாகவே அணு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா முட்டை இருக்கா, முட்டை உள்ளே இருப்பது மஞ்சக்கரு. அந்த மஞ்சக்கரை சுற்றி இருக்கிறது வெள்ளைக்கருன்னு சொல்லுவோமா? அவிச்ச முட்டையை நான் சொல்லலை, லிக்யூடாக இருக்கிற முட்டை. உள்ள மஞ்சக்கரு இருக்கும், அதை சுற்றி வெள்ளை லிக்யூட் இருக்கும், அதுக்கு மேலே ஓடு இருக்கும் இல்லையா? இதில்
அந்த முட்டை முதல்ல எப்படி உருவாயிருக்கும் அப்படின்னா, முதல்ல அந்த ஆண் பெண் அப்படிங்கிற இரு இனத்தின் எண்ணத்தின் விளைவு சேர்க்கை. சொல்றது புரியுதா? முதல்ல எண்ணம், இரண்டின் எண்ணம் முட்டைக்கான காரணம், முட்டையின் வெளிப்பாடு ஜீவன். அப்ப இந்த பிரபஞ்சத்துடைய தோற்றம் அப்படிங்கிற அந்த அருவம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அது ஒரு எண்ணம், அவ்வளவுதான். இந்த பிரபஞ்சத்துல எல்லா செயலுக்கும் பின்னாடி இந்த 3 தத்துவங்கள் தான் இருக்கும். அரூபம் அப்படிங்கிற எண்ணம், சக்தி அப்படிங்கிற செயல், பிரபஞ்சம் அப்படிங்கிற உருவம். இப்ப எப்படி சொல்றது அப்படின்னா, இந்த புக்கு கண்ணுக்கு தெரியுதா? இது வந்து உருவம் இல்லையா? இதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும்? எழுதின ஆதருடைய தாட்ஸ்ல தான் இருந்திருக்கும், எண்ணங்களா இருந்திருக்கும். அவர் எண்ணத்துக்கு முன்னாடி எங்க இருந்திருக்கும்? சூட்சமமா இருந்திருக்கும். ஏன்னா வர்மம் அப்படிங்கிறதே இயற்கையில இருந்தானே கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ இந்த சூட்சமமாக இருந்த கலை ஒருவனுடைய எண்ணத்திற்கு வந்து எண்ணம் இந்த புத்தகமாக பரிமாறியது. இந்த உலகத்துல எல்லா பொருளும் இந்த 3 நிலையில தான் இருக்கும். இத முதல்ல புரிஞ்சுக்கணும். அந்த சூட்சமத்தை தான் அணுன்னு சொல்றது. அந்த அணுவின் வெடிப்பத்தான் சக்தின்னு சொல்றது. சக்தியின் வெளிப்பாடு தான் படைப்புன்னு சொல்றது. சொல்றது புரியுதா? ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க. இது புரிஞ்சாதான் வர்மத்தின் தீவிரம் என்னன்னு புரியும். சரி, அதை இன்னும் கொஞ்சம் எளிமையா சொல்லுவோமே. இப்போ நான் அந்த புக்கை தூக்கி கையில் வச்சிருக்கேன். இது வந்து நீங்க கண்ணால பார்க்குறீங்க இல்லையா? இதை தூக்குறதுக்கு காரணம் என்னோட கையா இல்லை என்னுடைய எண்ணமா அல்லது அந்த எண்ணத்தை செயல்படுத்தக்கூடிய உயிரா? எது காரணம்? நல்லா ஆழ்ந்து யோசிச்சு சொல்லணும். இந்த புத்தகத்தை நான் தூக்கி அப்படி வச்சிருக்கேன். இது ஒரு செயல். இந்த செயலுக்கு காரணம் என்னுடைய கையா அல்லது என்னுடைய இதை தூக்கி இப்படி நிப்பாட்டணுங்கிற எண்ணமா அல்லது எண்ணத்திற்கு பின்னே இருக்கக்கூடிய உயிரா? எது காரணம்? எண்ணமும் செயலும். உயிர் இல்லைன்னா எண்ணம் இருக்குமா? அப்போ காரணம் எங்க இருந்து வருது? உயிர்ல இருந்து வருது. நான் அந்த புத்தகத்தை தூக்குறதை நீங்க பாக்குறீங்க. பாக்குறவங்களுக்கு ஏப்ப அந்த கை பலமா இருக்க போய் தான் தூக்குது போலுக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனா அது உண்மை இல்லை. நான் தூக்கணும்னு நினைக்க போய் தான் புத்தகத்தை தூக்குறேன். நான் நினைக்கல அந்த புத்தகத்தை தூக்குவேனா? தூக்க மாட்டேன். அப்போ உன் கண்ணுக்கு தெரிகிற இந்த தூக்குதல் அப்படிங்கிறது உண்மை கிடையாது. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய என்னுடைய உணர்வுங்கிற எண்ணம். அந்த எண்ணம் எப்படி செயல்படுதுன்னா, சரீரத்துல உயிர் இருக்க போய் தான் எண்ணம் இருக்கு. உயிர் இல்லைன்னா எண்ணம் கிடையாதுல்ல. அப்போ இதுல இந்த செயல்தான் இயற்கை. என்னுடைய எண்ணம் தான் சக்தி. என்னோட உயிர் தான் சிவம். ஒன்றை பிரிந்து ஒன்று கிடையாது. உயிர் தான் பெருசு அப்படின்னா வெறும் உயிரால செயல் நடக்காது. அந்த உயிர் தன் அழுத்தத்தில் எண்ணமாக மாற வேண்டும். வெறும் எண்ணத்தால் செயல் நடக்கும்னா அதுவும் நடக்காது. எண்ணம் தன் அழுத்தத்தில் செயலாக மாற வேண்டும்.
இதைத்தான் முக்கூட்டு தத்துவங்கள் அப்படின்னு சொல்றது. இந்த பிரபஞ்சத்தின் ஆதி சக்தி சிவம், நம்முடைய உயிர். அந்த சிவத்தின் திணிவு கூட 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 வெளிப்படக்கூடிய ஆற்றல், அதுதான் சக்தி. சக்தியின் அழுத்தம் கூட 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 பஞ்சபூதங்கள். சக்தி முதல்ல விண் தத்துவமாகவும், விண் தத்துவத்தின் அழுத்தம் கூட கூட காற்றாகவும், காற்றின் திணிவு கூட கூட நெருப்பாகவும், நெருப்பின் திணிவு கூட கூட நீராகவும், நீரின் திணிவு கூட கூட நிலம். பஞ்சபூதங்கள். பஞ்சபூதத்தின் கலவையால் உருவாக்கப்படுவது 9 கிரகங்கள். ஜீவராசிகளுக்கு முன்னாடி இந்த பிரபஞ்சத்தில் இருந்தது கிரகங்கள் தான். கிரகத்தோட லைட்ஸ் தான் விழுந்துகிட்டு இருந்துச்சு. அப்ப கிரகத்துடைய லைட்ஸ் மூலமா முதல்ல நீர் வாழ்வன, தாவரங்கள் நீர் வாழ்வன, நில வாழ்வன அப்படின்னு பரிணாமப்பட்டு இன்னைக்கு மனிதன் அப்படின்னு எத்தனையோ பரிணாமம் இருக்கு. அப்ப இதோட மூலம்னு சொன்னா என்னது? சிவம். அதுக்கு அடுத்த தட்டுல இருக்கிறது மூலத்தில் முதலில் இருப்பது எது? இவர் சொன்னார், சொல்லிட்டாரு பதில். சிவம்னு சொல்லிட்டாரு, முடிஞ்சதே. அதுக்கு அடுத்த அடுக்குல எது இருக்குன்னு நான் கேட்கிறேன். சொல்லுங்க, நீங்க சொல்லுங்கய்யா. சக்தி. தாம்னு அடிக்கணும். அப்படின்னா தான் இந்த வர்மக்கலையோட சூட்சமம் என்னன்னு புரியும். சக்திக்கு அடுத்து வரக்கூடியது பஞ்சபூதங்கள். பஞ்சபூதத்தின் சேர்க்கையில 9 கிரகங்கள். 9 கிரகத்துடைய லைட்ஸ் பட 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 தான் ஒவ்வொரு தாவரமா விளையுது. இப்ப சூரியனோட லைட்ஸ் அதிகமா பெற்றது கோதுமை, சந்திரனோட லைட்ஸ் அதிகமா பெற்றது பச்சரிசி, செவ்வாய்க்கு சிகப்பு துவரை, புதனுக்கு பாசி பயிறு, குருவுக்கு கொண்டக்கடலை, சுக்கிரனுக்கு வெண்மொச்சை, சனிக்கு எள்ளு, ராகுக்கு உளுந்து, கேதுக்கு கொள்ளு. இப்படி இந்த பிரபஞ்சத்தில் உள்ள தாவரங்கள் அனைத்தையும் 7 அந்த 9 கிரகத்தின் லைட்ஸ்னால தான் உருவாகுது. அதுக்கப்புறமா ஒவ்வொரு ஜீவராசியா பரிணாமப்படும். இதுதான் இந்த பிரபஞ்சத்துடைய சூட்சமம். அப்போ நாம ஒரு ஆற்றலை எடுக்கணும் அப்படின்னா அதற்கான சூட்சமங்கள் எங்கே இருக்கும்? சிவத்துல தான் இருக்கும். சிவத்தில் இல்லாதது சக்தியில் கிடையாது. சிவத்தில் இருந்து திணிவு பெறுவதுதான் சக்தியா மாறும். அப்ப நமக்கு ஒரு ஆற்றல் வேணும் அப்படின்னா எங்க இருந்து எடுக்கணும்? சிவத்திலிருந்து தான் எடுக்கணும். அந்த சிவம் என்பது அரூபம். பார்க்கவும் முடியாது, உணரவும் முடியாது. முயற்சி செய்தால் அனுபவிக்கலாம். உணர்தலுக்கும் அனுபவத்துக்கும் வித்தியாசம். ஒரு பழத்தை சாப்பிடுற, ஒரு படத்தை பார்க்குற, ஒரு பழத்தை சாப்பிடும்போது அந்த டேஸ்ட்டை உணருது. ஒரு படத்தை பார்க்கும்போது இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்றேன். அப்ப அதை உணர்தையா இல்லை அனுபவிக்கிறையா? உணர்வது என்பது தொடுதலோடு சம்பந்தப்பட்டது. ஒரு படத்தை வாயில வைக்கிற, இனிப்பா இருக்கு, அது உணர்வது. சரீரத்தால் செய்யப்படுவது உணர்வது, மனதால் செய்யப்படுவது அனுபவிப்பது. சிவம் என்பது அனுபவிக்கக்கூடியது, சக்தி என்பது உணரக்கூடியது. புரியுதா? அப்ப சிவத்தை நீ அனுபவிக்க தான் முடியும், உணரலாம் முடியும்.
உணரணும்னா சக்தியை தான் உணர முடியும். ஆனா எல்லா தத்துவங்களும் எல்லா ஆற்றலும் ஒருமித்து கிடப்பது சிவத்தில் தான். ஏமனா சக்திக்கு எல்கை உண்டு. இப்போ ஒரு கல்லை தூக்கி நான் வேகமா எறிகிறேன், என் விசைக்கு தக்கன அந்த கல் பயணப்படும். எவ்வளவு விசை கொடுக்கறனோ அந்த அளவுக்கு அது பயணப்படும். சக்திக்கு எல்கை இருக்கா? அதே மாதிரி உருவத்துக்கு எல்கை உண்டு. இப்போ அந்த புக்கு அப்படின்னா எத்தனை கிராம்? 100 கிராம் இருக்கும், இல்லை 200 கிராம். உங்கள் பாடி வெயிட் என்ன இருக்கும்? 70 இருக்கும், இல்லை 80 இருக்கும். துல்லியமாக சொல்லிடலாமா இல்லையா? சக்தியவும் சொல்லிடலாம். ஒரு ஆற்றலின் அளவு என்னங்கிறத நம்ம அளவிட்டுடலாம். இது எத்தனை ஹார்ஸ் பவரில் இருக்கு துல்லியமாக அடிக்கலாம். ஆனால் அளவிட முடியாதது சிவம். எப்படி அப்படின்னா, இப்போ நீ மேல் நீக்கி போகிற, கொஞ்சம் தூரம் போனோன்னா காற்று மண்டலம் இருக்கும், அதுக்கு மேலே போனோன்னா காற்று இருக்காது, ஒவ்வொரு நட்சத்திரங்களாக இருக்கும். அப்படியே போனோன்னா பால்வெளி மண்டலம், அதுக்கப்புறம் அதுக்கு மேலே என்ன இருக்கும்? அதுக்கு மேலே போய்கிட்டே தான் இருக்கும். அதனுடைய அளவை நம்ம வரையறையே செய்ய முடியாது, போய்கிட்டே தான் இருக்கும். நீ வடக்க போனாலும் தெற்க போனாலும் கிழக்க போனாலும் மேற்க போனாலும் போய்கிட்டே தான் இருக்கும். இது எங்கேயாவது ஒரு இடத்துல இதான் எண்டிங் பாயிண்ட்னு சொல்ல முடியுமா? 4 திசைகள் மேலே கீழே, இது எங்கேயாவது ஒரு எண்டு இருக்குமா? எதுவும் இருக்காது. இதுதான் சிவம்னு சொல்லு. அப்போ சிவம் என்பது அளப்பரியது, அதை அளவிடவே முடியாது. ஏன்னா அது உணரப்படாததினால் அதற்கு எல்கையே கிடையாது. அப்ப நமக்கு தேவையான எல்லையற்ற ஆற்றலை நாம எடுக்கணும் அப்படின்னா சிவத்துல இருந்து தான் முடியும். அந்த சிவத்தை உணர்வதற்கான கருவிதான் தியானம். தியானத்துல தான் சிவனை அனுபவிக்க முடியும். உனக்கு எவ்வளவு ஆற்றல் வேணும்னாலும் சரி, அதை சிவத்திலிருந்து பெற முடியும். அதற்கான கருவி தியானம். இது நம்பர் 1. நீ பெற்ற சக்தியை செயல்படுத்தணும் அப்படின்னா அதற்கு துணை புரிவது சக்தி. அந்த சக்தியை அதிகப்படுத்துவதற்கான கருவி நம்முடைய மனம். மனதை வலுப்படுத்தக்கூடிய கருவி மூச்சு. நீ எந்த அளவுக்கு மூச்சு பயிற்சி பண்றியோ அந்த அளவுக்கு மனம் ஒருமுகப்படும். மனம் ஒருமுகப்பட சக்தியை நீ செயல்படுத்தலாம். நீ எந்த அளவுக்கு சக்தியை செயல்படுத்துறியோ உனக்கு தேவையான செல்வங்கள் இந்த பிரபஞ்சத்தில் அளப்பரிய அளவில் வரும். அதைத்தான் நம்ம உருவ தத்துவம் சொல்லுவோம். அப்போ உனக்கு ஒரு உருவம் வேணும். உருவம் அப்படின்னா பணத்தையே வச்சுக்கோங்க, செல்வம். செல்வம் அப்படிங்கிறது உருவம். அப்போ நீ சிவத்திலிருந்து வர்மக்கலையை உணர்ந்து சக்தியின் மூலமாக அதை நீ செயல்படுத்தினால் செல்வம் அப்படிங்கிற உருவம் உனக்கு கிடைக்கும். செல்வம், பேரு, புகழ் எல்லாம் கிடைக்கும். அப்ப இதுக்கு ஆதாரமா இருக்கிறது என்னது? சிவம். அதை பெருக்கக்கூடிய கருவி என்னது? தியானம். சிவத்தை பெருக்கும் கருவி தியானம். சக்தியை பெருக்கக்கூடிய கருவி மனசு. அதற்கான கருவி மூச்சு பயிற்சி. இது ரெண்டும் சேர்ந்தா போதும், உருவம் ஆட்டோமேட்டிக்கா வரும். புரியுதா? அதனால வர்மக்கலை
கற்கக்கூடிய மாணவர்கள் முதலில் சிவத்திலிருந்து ஆற்றலை எடுக்க வேண்டும். அதற்கு தியானமே பிரதானம். நீ எந்த அளவுக்கு தியானம் பண்றையோ அந்த அளவுக்கு சக்தி கிரியேட் ஆகும். அந்த சக்தியை தான் நீ சிகிச்சையா கொடுக்க முடியும். வர்ம சிகிச்சை அப்படிங்கிறது ஒரு மனிதனின் உடலில் உயிரின் குறைவே நோய். தன் உயிரை அதிகப்படுத்திய ஒரு வைத்தியன் தொடுதல் மூலமாக உயிரை கடத்துகிறான். அதுதான் வர்ம சிகிச்சை.